ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குறிச்சின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோடய நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான பதிவு. என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி. வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா, உச்சமடைகிறார். உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார். இப்போ இந்த சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறார். இந்த சுக்கிர பகவான் களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன். இந்த சுக்கிர பகவான் 17/4/2025 முதல் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் உச்சமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த நீச்சம், அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோடு அவரோட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ 17/4/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண போகிறார் இந்த ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 17/4/2025 முதல் 14/5/2025 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த உத்திரட்டாதி சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 15/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். வாட் எவர் இட் மேபி 17/4/2025 31/5/2025 வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும். இப்போது இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 50-50. எப்படின்னா, 5ஆம் வீட்டு அதிபதி, அதே சமயம் விரையாதிபதி, பூர்வ ஜென்ம ஸ்தானாதிபதி, விரையாதிபதி, 5-12 குடைய அதிபதி. இப்போ 5-12 குடைய அதிபதி அப்படிங்கும்போது இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக தான் செலவு வைப்பார். குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அது நல்ல செலவோ கெட்ட செலவோ சாதாரண செலவோ அதெல்லாம். ஆனால் குழந்தைகளுக்காக உடனே டக்குன்னு செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட செய்ய மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே. அந்த வகையில் 5-12 குடைய அதிபதி எங்கே வக்ரமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல வக்ரம். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி உச்ச பலத்தோட சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். எப்படி? ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். விருத்தினா உயர்வு. கடுமையாக உழைக்கக்கூடிய அம்சம் நீங்கள். அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்னா ஒரு வேலை பளுவை கொடுப்பார். செய்கிறாங்களா இல்லையா பார்க்கலான்னு. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக செய்வீங்க. அதுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் சூப்பராக நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு இப்படின்னு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன். நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன குழப்பம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அப்படியே போயிட்டுருப்பீங்க, பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. அந்த வகையில் 17/4/2025 முதல் 14/5/2025 வரைக்கும் 8-9 குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும், உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நேரத்தை பார்த்துக்கணும். எதுக்கு? உடல் ஆரோக்கியத்துக்கு. உடல் ஆரோக்கியம் என்ன? கரெக்டான வேலையில் சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். அப்போ தான் ஆயுள் விருத்தி அடையும். ஆயுள் விருத்தி அடைகிறதுக்கு என்ன? உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம்
எதிர்பாராத சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறனால எதிர்பாராமல் சில காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஃபேவரபுளாக எதிர்பாராமல் நடக்கும். அது அப்படி அடுத்தபடியாக 9ஆம் வீட்டு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் தான். ஸோ தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தையார் டக்குன்னு எழுதி கொடுத்துருவார். அதேமாரி தந்தையின் மூலம் சில வேலைகளை நீங்கள் ஈஸியாக எளிதாக நிகழ்த்தி கொள்ளலாம். மூத்த உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. 15/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு செலவு இருக்குது. தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய் வழி உறவினர்கள், அதாவது இந்த மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள், அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிநாதன், அப்போ உத்தியோகம், தொழில், வியாபாரம், வேலை வேலை வேலைன்னே இருப்பீங்க. அடுத்தபடியாக அவர் தான் சுகாதிபதி. அதனால் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். சில பேருக்கு இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏதாவது யதாசக்தி யதாகிரண்யம் உங்களால் என்ன முடிகிறதோ, டிஃபனோ சாப்பாடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதுவும் எப்படி, ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே 5-12 குடை அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.